ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாத்தோட ஃபேவரேட்டான சாக்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாக்லேட்லேயே ஸ்பெஷல் மில்க் சாக்லேட் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வெறும் 4 பொருள் தான் தேவை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நமக்கு முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ஸ். ஸோ நம்ம பேக்கிங் கூட குத்து மதிப்பாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். லைக் ஒரு கேக் இல்லை ஏதாவது ஒரு புட்டிங் செய்கிறோம், இல்லை பிஸ்கட் செய்கிறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக நம்ம மெஷரிங்ஸே இல்லாமல் நம்ம செஞ்சிடலாம். பட் சாக்லேட்ஸ் கண்டிப்பாக மெஷரிங்ஸ் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1/4 ஸ்பூன், அப்புறம் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விற்கிது, அவைலபிளாக இருக்குது ஷாப்ஸில். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உள்ள வித்தியாசம் இதுதான். சாக்லேட்ஸ் நம்ம கண்டிப்பாக மெஷரிங்ஸோடு செய்யும் போது தான் பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இது அவசியம். ஸோ அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 1/4 கப், ஸோ 1/4 கப், 1/3 கப், அதே போல் 1/2 கப், 1/2 கப், 1 கப், இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது அப்படியே செட்டாகவே நமக்கு நிறைய ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டிமார்ட் பக்கத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே ரொம்பவே சீப்பாக நமக்கு கிடைக்குது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வைக்க போகிறோம். இதுக்கு பேர் டபுள் பாயிலிங் மெத்தட். இந்த பாத்திரம் கீழே இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தில் அடியில் இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை டச் பண்ணாமல் இருக்கணும். இப்போ இதில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே அளவில் நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வனஸ்பதி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொக்கோ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் பியோர் கோகோனட் ஆயில் எடிபிள் கோகோனட் ஆயில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா 50 ml ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகரை ரொம்ப நைஸாக நம்ம பொடிச்சிட்டு ஆட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சுகர் ரொம்ப பொடியாக இருக்கணும், சுத்தமாக நரன்னு கையில் ஒட்டவே கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சால் மட்டும்தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா அந்த கோகோனட் ஆயிலை நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த ஐசிங் சுகரை போட்டுட்டு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கரைச்சிக்கணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான பியோர் மில்க் சாக்லேட் நம்ம செய்கிறனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். பால் பவுடர் சேர்த்த உடனே கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். பட் கேர்ஃபுல்லாக நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கட்டி கிளறாமல் நம்ம பார்த்துட்டு கடைசியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இதை நல்லா ஆறணும், நல்லா ஆறட்டும், இருக்கட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட சாக்லேட் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஐஸ் ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் நம்ம ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதை ஃப்ரீசரில் அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரமாவது இருக்கணும். அப்போ தான் நல்லா செட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் நம்ம செட் பண்ணிடலாம். எனக்கு இப்போ 1 மணி நேரம் போல் ஆகிடுக்கு. ஃப்ரீசர்லேருந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் செட் பண்ணணுன்னா கூட செட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் 1/2 அன் ஹவர் 1 ஹவர்லேயே நல்லா செட் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஈஸியாக ரிமூவ் ஆகும். ஏன்னா இது சிலிக்கான் மோல்டுன்றதால ஈஸியாக ரிலீஸ் ஆகும். பட் நம்ம ஐஸ் ட்ரேலெலாம் ஊற்றி வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐசிங் சுகர் அந்தளவுக்கு நம்ம நல்லா பொடிச்சிருந்தால் மட்டும்தான் நல்லா இந்த மாதிரி சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அது எப்படி செய்கிறது ஐசிங் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மில்க் சாக்லேட்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஹோம்மேட் சாக்லேட். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.